கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் வெற்றிகளை காட்டுகின்றது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். காரியத்தை வேகமாக முடிக்கக்கூடிய விவேகமும் மற்றும் வெற்றி பெற முடியும் என்கின்ற மன உறுதியும் இருக்கும். இது புதனாலும் சூரியனாலும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான் 9க்குரியவர். அவர் அந்த வீட்டுக்கு 2ஆம் இடம் 10ல் இருக்கிறார். அது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகத்தின் மறைமுகமான ஒரு சிறு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய யோகம். ஆகையால் இந்த வாரம் சுக்கிரன் 10ல் இருப்பது உங்களுக்கு சாதகமே. குரு 10ல் இருக்கின்ற பொழுது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இருக்காது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சுக்கிரனால் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 7ல் சனி வக்ரமாக இருப்பதனால் கண்டக சனியுடைய பாதிப்பு இல்லை. அவற்றிலே மாறுபட்டு நற்பலன்கள் ஏற்படும். 6லே ராகு, அந்த ராகுவை குரு பார்க்கிறார். வெற்றிகளை தரக்கூடிய நிலை, கடன் பிரச்சனை தீரும். அதே சமயத்தில் 6லே ராகு இருக்கின்ற பொழுது உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் இவற்றிலே உங்களுக்கு 28ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு வருகிறார். பகை கொண்டவர் செவ்வாய், 3-8க்குரியவர். 3-8க்குரிய செவ்வாய் ராசியிலே வரும்போது புதனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் உங்கள் வீட்டில் வந்து அமர்வதினால் மனதிலே எவற்றிலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதிகமாக அவசரப்படுவீர்கள். செவ்வாய் அவசரத்தை கொடுக்கக்கூடியவர். பகை பொதுவாக செவ்வாயே அவசரத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கோ அவர் பகை கொண்டவர். ஆகையால் இந்த இடத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எவற்றிலும் அவசரம் வேண்டாம். திட்டமிட்டு நிதானமாக செயல்படக்கூடியவர்களை கன்னி ராசியிலே பிறந்தவர்கள். புதன் ராசியாதிபதி, அதுவும் ஆட்சி உச்சம் பெறுகின்ற இடம். இருப்பினும் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள். மற்றவரிடம் அதிகமாக கோபம் வரும். அந்த கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் அன்புக்குரியரிடம் கோபத்தை காட்டுவீர்கள். நேசிப்பவர்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பே 7ஆம் இடம். காதல் உறவு, குடும்ப உறவு என்று 7ஆம் இடம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் காதலித்து கொண்டிருப்பவர்களிடம் நிறைய பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் இவற்றிலே உங்களுடைய வாக்குஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். எனவே குரு 2ஆம் இடத்தை பார்ப்பனால் கோபம் வந்தாலும் அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்வார். அதுக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் அது கன்னி ராசிக்கு நிறையவே இருக்கின்றது. சிறந்த நிர்வாகி, புத்திசாலி நீங்கள். இருப்பினும் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் அறிவுக்கு சத்து. மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வேலையாட்களை வேலை வாங்குவதிலே சற்று அதிகமாக கோபத்தை காட்டுவீர்கள். அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரவுகள் நன்றாகவே இருக்கும். புதன் மற்றும் சூரியன் லாபத்தில் இருப்பதனால். அடுத்ததாக வியாபாரிகள் என்று பார்க்கின்ற பொழுது வியாபாரத்தில் சில புதிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கவனமாக இருங்கள். அது பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள். செவ்வாய் மற்றவர்கள் பேச்சை கேட்க வைப்பார். எடுக்கின்ற முயற்சியில் சில குழப்பங்களை கொடுப்பார். வியாபாரத்தில் மிக முக்கியம் பணம் கொடுக்கல் வாங்கல். எனவே வரவு செலவு கணக்கிலே எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி வரவு மிக மிக திருப்தியாகவே இருக்கும். பெண்களுக்கான பணியிலே திருமணமான சகோதரிகள் உங்களை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில் கணவரிடம் நீங்கள் கோபத்தை காட்டுவீர்கள். ஏனென்றால் சனியும் 7லே வக்ரம், செவ்வாயும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் மீது நிச்சயம் அதிகமான அன்பையே காட்டுவார். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் இல்லை, சுக்கிரனும் 10ல் இருக்கிறார். திருமணத்துக்குரிய விஷயத்தில் அது சாதகம் இல்லை. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றம் இல்லை. ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரணமையும் பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஜாதக பொருத்தமும் இந்த நேரத்தில் மனதில் வைத்துக்கொள்ள பார்க்க வேண்டும் கட்டாயம். அதாக மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அந்த இடத்துக்குரியிலே புதன் இருப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன் அமையக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கும் நிறுவனமே bharatmatchpoint.com சென்னை வாலாஜா ரோடிலே இருக்கின்றது. தேவைப்பட்டால் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகமான வாரம். புதிய வெற்றிகள், பெரிய வாய்ப்புகள் என்று இந்த வாரம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயரும். அரசியலும் இந்த வாரம் சாதகம் உங்களுக்கு இருக்கின்றது.
11 சூரியன் மிக அற்புதமாக இருப்பதனால் மிக பலம் கொண்டு மிக பலமாக உங்களுடைய செயல்களை செய்வீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியிலே மேன்மை இருக்கும். மாணவ கண்மணிகளை இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே எந்த விதத்தில் தொய்வு இருக்காது, மனசிதறல்கள் இருக்காது. ஆசிரியர்கள் பெற்றோரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.